தளபதி விஜய் அவர்கள் தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்களோட கோரிக்கைகளை அவரை மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் சினிமாலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்றனாலேயே கண்டிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் வந்து சரி செய்யணும், கண்டிப்பாக சரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அவங்க செய்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து கோரிக்கைகளாக வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவோட வளர்ச்சிக்காக நிறைய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்களாம். இதை தொடர்ந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களா இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து கியூட்டாக கிஸ் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம சிஎம் கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் அப்படி என்ன வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தனியாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா அது என்னமோ நடிகர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாகவே மாற்றாமல் இருக்கக்கூடிய இந்த சினிமா டிக்கெட் விலையை வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கையை வச்சிருக்காராம். ஸோ இந்த விஷயமும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் போகிறதே கிடையாது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் அதிகமாக இருந்துட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு வந்து தியேட்டர் கூட்டிகிட்டு போகிறக்கே ரொம்ப பயமாக இருக்குது. டிக்கெட் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக டிக்கெட் விலையை தாண்டி அங்கே விற்கக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தோட விலையும் அதிகமாக இருக்க காரணத்தினால எங்களால் ஃபேமிலியோட தியேட்டருக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சைடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் டிக்கெட்டோட விலையை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் இப்போ பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா சாமானிய மக்கள் யாருமே வந்து இந்த டிக்கெட் ப்ரைஸ்க்கே போக முடியலன்னு சொல்லும்போது, இதை விட டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா மக்கள் வந்து தியேட்டருக்கு போவாங்களா இல்லையா? இல்லை இதுக்கப்புறம் வந்து தியேட்டர் கலாச்சாரமே அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ஒரு பெரிய விவாதமாகவே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தியேட்டரில் இப்போ மக்கள் போகிறது ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. அதுவும் சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படின்றப்போ பெரிய படங்களுக்கு தான் வந்து தியேட்டர் கிடைக்குது. ஸோ இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இல்லை, சின்ன படங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இருந்தாலும் தியேட்டர் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற சண்டையே பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நம்ம ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து தான் வந்து சம்பளம் தருவோம் அப்படின்ற மாதிரியும் வந்து பல போராட்டங்களும் போயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு வச்சிருக்க இந்த வேண்டுகோள் வந்து இப்போ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாலும் இங்கிட்டு சாமானிய மக்களாக இருக்கட்டும், நெட்டிசன்களாக இருக்கட்டும், இந்த விஷயத்துக்கு பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.